விளாம்பழம், வுட் ஆப்பிள் இதை எப்போயாவது சாப்பிட்டு பார்த்துருங்களா? இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா புளிக்குது எனக்கு வேணாம்னு சொல்லணும். அதை வச்சு ஒரு கேக் கொண்டு செய்வோம் வாங்கும். அதுக்கு ஒரு விளாம்பழம் இல்லை 2 விளாம்பழம் எடுத்து அதோட 1/3 கப் பாலை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி க்ரீமியாக்கி ஒரு சைடில் வைங்க. பிறகு பட்டர் 250 கிராம்ஸ் பட்டர், உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா மாஜரினும் யூஸ் பண்ணலாம். அதோட 250 கிராம்ஸ் சீனி, உங்களுக்கு இனிப்பு குறையாண்டா கொஞ்சம் குறைய எடுத்துட்டு நல்லா அதை பீட் பண்ணி இப்படி ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் பீட் பண்ணுங்க. நல்ல வடிவாக ஹேண்ட் மிக்சரெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல வடிவான க்ரீமி டெக்ஸ்சருக்கு பீட் பண்ணி வரும். இப்போ 5 லாஜிக் எடுத்து அதுண்ட மஞ்சள் கருவை செப்பரேட் ஆகும், வெள்ளை கருவை செப்பரேட் ஆகும் எடுத்துட்டு அந்த மஞ்சள் கருவை இந்த மிக்சரோட போட்டு நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் மீடியத்தில் வச்சு பீட் பண்ணி கொண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த சீனி கரைஞ்சி நல்ல வடிவாக ஒரு லிக்விடாக வரும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கருவை எடுத்து நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ண தொடங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை பீக் ஃபோமுக்கு வரும். அந்த பீக் ஃபோம் தான் அந்த சரியான பதம். அது வந்தோன்னே அதை ஒரு பக்கமாக வைங்க. இப்போ 250 கிராம்ஸ் மா எடுத்து அதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு சலித்து நல்லா வைங்க. இப்போ அந்த மிக்சருக்குள்ள 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டை போட்டுட்டு ஹேண்ட் பீட்டர் இல்லை ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சலித்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணணும். அந்த கூட ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கேக்குன்ற சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ இந்த மெத்தடுக்கு சொல்கிறேன்னா ஃபோல்டிங். இப்போ அந்த மாவையும் அந்த மிக்சரையும் ஒண்டொண்டாக எடுத்து மெல்லமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். என்னுடைய கேக் எல்லாம் சாஃப்டாக வரண்டு எனக்கு நிறைய பேர் சொல்கிறவே அதுக்கு காரணம் இந்த ஃபோல்டிங் பொறுமையாக செய்கிறபடியாக தான். நல்ல வடிவாக மா கலந்தோடனே இப்போ அந்த எக் ஒயிட் எடுத்து போட்டுட்டு மேலால் எடுத்து மெல்லமாக போட்டு அமர்த்தணும். டூ மச்சாக போட்டு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சலித்த மாதிரி வந்துடும். கடைசியாக அந்த வுட் ஆப்பிள் க்ரீம் அதையும் போட்டு நல்லா வடிவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 8 இன்ச் கேக் பேனோ 9 இன்ச் கேக் பேனோ எடுத்து நல்ல வடிவாக அதுக்கு எண்ணெய் பூசி மா போட்டு தட்டுங்க. இல்லாட்டி கேக் ரிலீஸும் போடலாம். நான் இங்கே கேக் ரிலீஸ் தான் போட்டேன். அதை நல்ல வடிவாக அந்த 8 இன்ச் கேக் பேனில் போட்டுட்டு பிறகு தட்டணும். தட்டினா தான் நான் அதில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் வரும். இப்போ நான் இங்கே போட்டிருக்க இந்த கேக் கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேக் ரிங்கன் இருக்குது, அதை தண்ணியில் நனைச்சிட்டு வச்சுட்டு சுத்த போட்டுட்டு பேக் பண்ணி எடுக்கணும். அது 350 ஃபரனைட்டில் 40 மினிட்ஸ் அப்படி பேக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேக் நல்ல வடிவாக பொங்கி நல்லா ஸ்மூத்தாக வரும். அதை ஒரு 5 நிமிஷம் வெளியில் வைங்கோ, கொஞ்சம் அந்த சூடு போகிறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த கேக்கை மெல்லமாக சைடில் கத்தியை வச்சு ரவுண்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு தட்டி விட்டிங்கன்னா உங்களோட கேக் அச்சு பிசறாமல் வடிவாக வரும். அதை ஒரு கேக் ரேக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் இல்லாட்டி ஒரு நாள் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக அந்த சூடு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வரும். அதுக்கு பிறகு நான் இந்த கேக்குக்கு ஒரு பட்டர் க்ரீம் செஞ்சு பட்டர் க்ரீமை பூசிட்டு பிறகு சாக்லேட் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்து நல்லா வடிவாக உருக்கிட்டு சைடில் மெல்லமாக டெக்கரேஷனுக்கு போட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக போட்டேன். நான் அதுக்கு மேலே செரியும் வச்சு கொஞ்சம் ஒரு கம்மி பியர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஜெலி டைப் ஆஃப் ஸ்வீட்டையும் வச்சு டெக்கரேட் பண்ணேன். இந்த கேக் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக், டீயோட குடிக்கிறதுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் வந்துச்சு. அந்த வுட் ஆப்பிளோட இந்த சாக்லேட்டும் பட்டர் க்ரீமும் சேர்ந்து போடக்க அந்த ஸ்வீட்னஸ் கூட அளவாக சரியாக வந்துச்சுது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த கேக் உண்மையாக ஒரு நல்ல டேஸ்டி நார்மல் பட்டர் கேக்கை விட ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஃப்ளேவர் வுட் ஆப்பிள் இருக்கிறபடியா இது ஒரு 5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுண்டா கமெண்ட்டில் சொல்லுங்க. எப்படி உங்களோட வுட் ஆப்பிள்
கேக் டேர்ன் அவுட் பண்ணண்டு. உண்மையாக இதோட ஒவ்வொரு பீஸும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பாருங்க.